உண்மை கிறிஸ்தவத்தை அறிவோம். எத்தனையோ எழுமிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே, உம் நதியில் ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே, உம் சமூகமே என்பாகவே தேடி வந்தே உம்மை நோக்கிட, ஓடி வந்தே உம்மை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜீவ வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் நிரப்பட்டு எல்லாவற்றையும் ஆராய்ந்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீர்த்தி எதுவோ அதையே சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் எங்கள் இருதயத்தில் நிரப்பட்டு அது 100 மடங்கு பலன் தரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நன்றி நன்றி நன்றி. இந்த வாய்ப்பினை கொடுத்த அத்தனை மூத்த ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்கு நன்றி. சரி, கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறார்கள். எடுத்து வேகமாக வாசிக்கலாம் கொஞ்சம். ஆண்டவர் ஒரு பிரதான கட்டளை கொடுத்தார். அடிக்கடி நாம் வாசிக்கிற பகுதி அது இருந்தாலும், அதுல இருந்து நான் ஒரு இந்து மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தேன். 1995-97 ரட்சிக்கப்பட்ட சபைக்கு போயிருந்து ரட்சிக்கப்பட்டப்போ சின்ன சபையில ஒரு அற்புதமான தேவ ஊழியர் வந்து சத்தியத்தை சொல்லி கொடுத்து அப்படியே வந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஆன்மீகத்தை விட மதத்தை தான் நான் அறிந்து கொண்டேன். நான் பிராக்டிகலா பேசுவேன். அதான் எந்த சபைக்கும் சார்புடையவன் அல்ல. இயேசு என்ன சொன்னாரோ அதை அதிகமா தியானிக்கிறவர். ஏன்னா அப்படிப்பட்ட பாதையில் நான் கடந்து வந்தேன். எல்லா மேடு பள்ளங்கள், எல்லா இந்த மத குரூப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால நீங்க தயவுசெய்து சில விஷயத்த நீங்க தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஒரு நல்ல கண்ணோட்டத்தோடு தான் நான் பேசுறேன். சரி, போகட்டும். ஸோ அப்படி இருந்தபடியினாலே பல குரூப்ஸோடு அந்த எங்களுடைய ஊழியர்கள் அவர்களை சார்ந்த கூட்டங்கள் போவார்கள். அப்படி போயிட்டு வந்தப்பதான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வசனம் 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 என்று சொல்லுவார்கள். ஆனால் கொஞ்ச வருஷங்களுக்கு அப்புறம் பெந்தகோஸ்த பாரம்பரியத்தான் என் மனதை நிரப்பினது. அங்கே இயேசுவுக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது, இயேசுடைய போதனைகளுக்கு இடம் இல்லாமல் போய்விட்டது. சோ அது போகட்டும். அப்படிப்பட்ட நிலையில வந்தேன். சோ அதுக்கப்புறம் பல கேள்விகள். நான் இங்க ஆன்மீகத்தை விட, ஏன்னா நான் திருவாசகம், கம்பராமாயணம், திருக்குறள், சைவ சித்தாந்தம், வைணவ சித்தாந்தங்களை அதிகமா தியானிச்சவன். சோ அங்க இருந்த அந்த ஒழுக்க நெறிகள், பஞ்சுவாலிட்டி, பெரியவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை, பக்திக்கு அங்க விக்கிரக ஆராதனையா இருந்தா கூட அந்த தெய்வத்துக்கு காண்பிக்கிற மரியாதை, அந்த டீசன்சி எல்லாம் பெந்தகோஸ்ட் குரூப்ல வந்ததுமே அந்த 4 சவுத்தோட தான் பக்தி இருந்தது. மற்றபடி இந்த பில்லர் ஆஃப் the 5 pillars of society சொல்லுவாங்க இல்லையா, என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன், பல விதத்துல சொல்லுவாங்க, அரசியல், சமூகவியல், மீடியா. சோ இந்த பில்லர்ஸ் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதாங்க. எப்ப பார்த்தாலும் வருகிறார் வருகிறார் வருகிறார். அப்புறம் என்ன, ஒண்ணு இல்ல மண்ணு, இப்படிப்பட்ட ஒரு நிலை. சோ அதாவது பாருங்க, மனிதனுடைய மனம்
ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கேட்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எண்ணங்கள் ரொம்ப முக்கியமானது. இயேசு போதித்தது எல்லாமே ஆன்மீகமான விஷயம். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்த மதவாத எண்ணங்களால் தான் ஒரு மனிதன் நிரப்பப்படுறான். நான் புதுசா ரட்சிக்கப்பட்டு வந்ததுன்னா சொல்றேன். எங்க தாத்தாவோ கொஞ்சம் பேசு, கொஞ்சம் பேசு. எங்க தாத்தாவோ எங்க தகப்பனாரோ பக்கத்து தான் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாரம்பரிய சபை. அதுக்கும் எங்க அந்த 70 வருஷமா அந்த வீடு இருக்குது. எங்க தாத்தா தான் முதல் அங்க வீட்டை கட்டினார். ரயில்வேல சேர்மனா இருந்தாரு. எப்போ எனக்கே இப்ப 52ஆவது. அப்படியே கொஞ்சம் 52 வருஷத்துக்கு முன்னாடி போங்க. முதல் அந்த தெருவுல ஓட்டு வீடு கட்டுறது அவரு தான். போயிட்டு வாங்குறது அவரு தான். ஆனா அவர் ரட்சிக்கப்படல. அவரு கிருஷ்ணமூர்த்தி கடைசியா ஆண்டவர் ஏத்துனார். வேற கதை. நான் ரட்சிக்கப்பட்ட அப்புறம் அப்போ அவ்வளவு வருஷத்துல தடுக்கி விழுந்தா சபை. ஆனால் அந்த சபையினுடைய விஷயங்கள் எல்லாம் அந்த 4 செவத்துக்குள்ளதான் போச்சா தவிர பக்கத்து தெருவில் இருக்கிற மனிதனை சந்திப்பதற்கோ ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்கோ இந்த ஆன்மீகத்தை சொல்வதற்கோ அங்க ஆள் இல்லை. புரியுதுங்களா? நான் எந்த சபைன்னு சொல்ல வரல, ஆளு கிடையாது. எல்லாமே அதான் ஒருவருக்கு இருமுறை சுவிசேஷம். ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கே கூட்டு எழுப்புதல் கூட்டம், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கே கூட்டு ஆவிக்குரிய கூட்டங்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கே கூப்பிட்டு ஆராதனை, இப்படியேதான் ஓடு போச்சு. சண்டே கிளாஸுக்கு அந்த சுண்டலுக்காக போவேன் நான். VBS அந்த சபையின் மூலம் எனக்கு பெருசா மகிழ்ச்சி. நானா VBSக்கு போவேன். VBSக்கு போனா எக்கால சத்தம் வானில் தொனித்திடுது, என் இயேசு மகாராஜன் வந்துடுவான். நானு திருவாசகத்தையும் ஆத்திச்சூடியும் திருக்குறளையும் நல்லா படிச்சுட்டு இங்க வந்தப்போ வானத்துல ஒருத்தர் வரப்போறாரா, அப்ப கூட அந்த பாட்டு தான் என்ன தொட்டதுங்க. அங்க யாரோ ஒரு கடவுள் இருக்கிறார், அவர் உனக்காக மரித்தார் என்றது பெருசா பேசுற மாதிரி தெரியல. பெர்சனலா என்னை சந்திச்ச மாதிரி இல்ல. அந்த பாட்டு மகிழ்வோம் புரியுதுங்களா? இயேசுராஜன் வருவார். அப்புறம் அந்த இந்த ஸ்வீட் ஒரு ஆங்கில பாடல் இருக்குது, தமிழ்லயும் இருக்குது. நான் அவரை பார்ப்பேன் இந்த ஸ்வீட் அப்படின்னு வரும். ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த பாட்டு. அப்புறம் ஆர் யூ வாஷ்ட் இன் தி பிளட் ஆஃப் கிரைஸ்ட். இந்த ஆங்கில பாடல்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. என்னடா இது வித்தியாசமா இருக்குது. அவர் வரப்போறாரு, ஸ்பாட்லெஸ் லைஃப். இது என்ன ஸ்பாட்லெஸ் லைஃப்? நான் திருவாசகத்தை வாசிச்சேன், திருக்குறளை படிச்சேன். படிக்கிற பொழுது மனசு சந்தோஷமா இருந்தது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில கோபமும் அப்புறம் பாவங்களும் பொறாமைகளும் பெருமைகளும் மனமேட்டிமைகளும் போட்டி மனப்பான்மையும் தானே பொங்கி இருக்குது எனக்குள்ள. இங்க ஸ்பாட்லெஸ் லைஃப் அப்படின்னு சொல்றாங்களே. அவர் வரும்பொழுது அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டையா அப்படின்னு கேக்குறாங்களே, யார் அவரு? அப்படி எல்லாம் போச்சு. சோ அந்த நேரத்துல தான் எங்க அப்பாவுக்கு நிறைய குழந்தை ஆங்கில வகுப்புல படிக்க முடியல சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற CSI மிடில் கிளாஸ்ல போட்டாங்க. அங்க ஒரு அற்புதமான ஒரு டீச்சர் சுகந்தி, கன்னியாகுமரி சேர்ந்தவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஸ்லாங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேட்கறதுக்கு. தமிழ் மீது அதிக பற்று இருக்கிறதுனால அவங்க ஸ்லாங் அந்த வார்த்தைகள் ரொம்ப இன்பமா இருக்கும் அதை கேட்கறதுக்கு. மெட்டில்டா, அப்புறம் மெட்டில்டான்னு ஒரு ஹெட்மாஸ்டர் அம்மா. நானு இந்த புதிய ஏற்பாட கொடுத்துட்டு போனாங்க. அதை வாங்கி படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கடைசி நாட்களை பத்தி, வருகையை பத்தி, அட் த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியூ ஹெவன் நியூ எர்த், இதை பத்திலாம் அதுல போட்டிருக்கிறதுனால ரொம்ப. நான் இது வரைக்கும் திருவாசகத்துல பார்க்கலையே, சைவ சித்தாந்தங்கள்ல பார்க்கல, வைணவத்துல பார்க்கல, சைவ மதங்கள்ல பார்க்கல. ஏதோ நல்ல விஷயங்களை சொல்லிச்சு. இதெல்லாம் இனி மனுஷன் அவருக்கு முன்னாடி நிக்கணும். இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு, மனம் திரும்புதல், வருகை, ஜட்ஜ்மெண்ட், இதை பத்திலாம் எனக்கு புதுசா இருந்ததுனால படிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த தாயார், அந்த டீச்சர் பார்த்துட்டு அப்பதான் பழமையான ஒரு வேதத்தை, அவங்களுடைய வேதத்தை எனக்கு கொடுத்தாங்க, முழு வேதாகமத்தை. அப்போ இது ரொம்ப சந்தோஷம். அது அப்ப படிச்சேன். சரி போகட்டும். இப்படி ஆன்மீகத்துக்குள்ள இருந்த நான் ஒரு சபைக்குள்ள போய் மதவாதியா மாற்ற, அதான் பிரச்சனை. இயேசுவை உள்ளத்தை தரிசித்துக் கொண்டிருந்த நான் ஒரு கும்பலுக்குள்ள போய், அதாவது தவறா எடுத்துக்காதீங்க, பிராக்டிகலா பேசுறேன். எதை எடுத்துக்கணுமோ அதை எடுத்துங்க, எடுத்துக்கூடாத விட்டுருங்க. ஒயிட் நோயிட் தான் போடணும், இன்ஷர்ட் பண்ணக்கூடாது, மீசிய எடுத்துடணும். இப்படி பல விஷயம் என்ன இத சொல்ல சமுதாயத்தை விட்டு பிரிக்கப்பட்ட ஒரு நிலைமையை நான் பார்த்தேன். சொந்த பந்தங்களை போனா கிட்ட வர மாட்டாங்க,
ரொம்ப கஷ்டமா இருக்குது. சோ என்னதான் இது? அப்பதான் பார்த்த வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம். அனதர் காஸ்பல், அனதர் கிரைஸ்ட், அனதர் ஸ்பிரிட். பவுல் அழகா சொல்றார். சோ இப்ப திருப்பி கொள்ளுங்க நம்முடைய ரட்சகர் சொன்ன வார்த்தை, மத்தேயு 28வது அதிகாரம், 28வது அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்ற, கடைசியா அவர் சொல்றாரு இல்லையா, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போங்கள். அதிகாரம், அத்தாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது, ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஒரு பெரிய என்ஜினியர், ஒரு பெரிய சமுதாயத்துல நல்ல ஸ்டேட். எங்க குடும்பத்துல யாரும் பெரிய அதிகாரத்துல கிடையாது. அப்ப இந்த அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். அங்க போனா படிப்பு குப்பை, பதவி குப்பை, அப்புறம் என்னது, அதிகாரம் குப்பை, ஊழியம் தான் மேன்மை. இது என்னடா அது வித்தியாசமா இருக்குது. இப்படி கேட்டு 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 படிப்புல ஆர்வம் போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஊழியத்துக்கு பணம் கொடுங்க, பணம் கொடுங்க. என்னது கொடுப்பது? புதுசா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா அவனையும் படிக்காத, பதவி தேடாத, கவர்மெண்ட் ஜாப் போனா ஓசிஎப்ப பார்க்காத, ஐசிஎப்ப பார்க்காத, மேலேயே பார்த்துன்னு 24 மணி நேரம் எங்கேயோ இருக்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசி 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 மைண்ட வாஷ் அவுட் பண்ணிட்டா அவனுக்குள்ள எந்தெந்த அந்த கிரியேட்டிவிட்டி பவர் உண்டாகும். எப்படிப்பட்ட இயேசுவை நாம் அறிவிக்கிறோம் என்பது ரொம்ப 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 முக்கியம். எப்படி அந்த மனிதனுக்குள்ள கிரியேட்டிவிட்டி பவர் உருவாகும், புரியுதுங்களா? எப்படி தேசம் ஒரு பசுமை புரட்சியை காணும், சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், சுத்தமான தானியம் சொல்லிட்டு நம்ம 24 மணி நேரம் ஜெபம் பண்றோம். பட் வாட் தி எஃபெக்ட் வி ஆர் டேக்கன்? அதுக்காக நம்ம என்ன எஃபெக்ட் எடுக்கிறோம்? சபையா, ஒரு தனிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக இயேசுவை அறிந்த ஒரு ஆன்மீகவாதியா நான் என்ன எஃபெக்ட் எடுக்கிறேன்? புரியுதுங்களா? அப்போ கான்ட்ரடிக்ஷனா இருந்தது. ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் ஒன்று, ஆனா பிராக்டிகலா சந்திக்கிற பிரச்சனைகள் ஒன்று. ஏறெடுக்கிற ஜபத்துக்கும் நடைமுறைக்கும் கான்ஃபிளிக்டா இருக்குது, எதிர்வாதமா இருக்குது. சோ எப்படி சபைக்கு வந்த ஒருத்தர் பெருசா படிச்சு ஒரு உயர்ந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா போகக்கூடாதுன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா ஊழியத்திற்கு பணம் தேவை, அதுக்காக ஜெபியுங்க, அங்க சபை கட்டணும், இந்த இடத்துல ஊழியரை தாங்கணும். எப்படி இது? அப்போ இயேசு ரொம்ப அற்புதமா சொல்றார். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். இந்த வார்த்தைய மிஷனரிகள் ரொம்ப அற்புதமா புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கதான் சில குளறுபடிகள் நடந்துடுச்சு. இங்க கூட சில நூற்றாண்டுகளுக்குள்ள ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த மிஷனரிகள் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிஞ்சு அவங்க என்ன செய்யறாங்க பாருங்களேன். ஒரு ஐயா அப்படி சொல்றாரு, கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கைக்கு முதல் தேவை தரிசனமும் தாகமும். இவ்விரண்டும் பிறப்பதும் வளர்வதும் ஜபத்தினாலேயே. இன்னொருத்தர் சொல்றாரு, என்னால் எனக்கு உதவ முடியாது என்பதால் நான் ஜெபிக்கிறேன், அது கடவுளை மாற்றாது, அது என்னை மாற்றுகிறது. இன்னொருத்தர் சொல்றார், இறக்கும் வரை நமக்கு இன்பம் ஆத்தும ஆதாயமே. எவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்களா? சாகர வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி தருவது என் மனைவியோடு சந்தோஷமா இருப்பதோ, பிள்ளைகளோடு வாழ்வதோ, பேர பிள்ளைகளை பார்ப்பதோ, அதெல்லாம் இந்த உலக வாழ்க்கைக்குரிய விஷயம்தான். ஆனா ஆத்தும ஆதாயம் செய்து கொண்டே இருப்பதுதான் சாகும் வரை எனக்கு மகிழ்ச்சி. இன்னொருத்தர் சொல்றாரு, கிறிஸ்தவர்களில் இரு சாரரே உண்டு. ஒன்று ஆத்தும ஆதாயம் செய்கிறவர், மற்றொரு கூட்டம் பின்மாற்றக்காரர். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தலம் எடுத்திருக்கலாம், சர்ச்சைக்கு போலாம், காணிக்கை தரலாம், ஏன் ஜெபிக்கிறவங்க கூட இருக்கலாம். ஆத்தும ஆதாயம் செய்யாத ஜெப வீரன் அது சும்மா செவுத்துக்குள்ள உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கிற வேலைதான் அது. நம்ம வெளியில இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய குரூப், அவங்க நல்லா கத்துவாங்க. அத கோயம்புத்தூர் பக்கம் பௌர்ணமிக்கு போனீங்கன்னா தெரியும், நைட்டு முழுதும் கத்துவாங்க. எதிர்த்து இருக்கிற ஒரு ஏழைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? பணக்காரங்களாம் ஒண்ணு கூடி அவங்களாம் பாடுவாங்க, ஆடுவாங்க, ஆடி முடிச்சுட்டு அவங்களே வெளியே போவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள இன்னைக்கு கிறிஸ்தவம் மாற்றப்படுகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்றாரு, ரெண்டு சாரார் தான் கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க. ஒரு சாரார் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள், இன்னொரு சாரார் பின்மாற்றக்காரர். கிறிஸ்துவிடம் நெருங்கி வரும்போதெல்லாம் ஆண்டவரை அறியாத மக்களை குறித்த வாஞ்சையே என்னை ஆட்கொள்ளுகிறது. எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வரணும்,
இந்த வாரத்துல யாருக்காவது போய் நற்செய்தி சொல்லணும், யாரையாவது ஆதாயப்படுத்தணும், யாரையாவது சீஷனா மாற்றணும். அதுதான் டார்கெட். இந்த டார்கெட்ல இருந்து வழிவிலக செய்யறது நிறைய ப்ரோக்ராம்ஸ் போட்டு சத்துரு டைவர்ஷன் பண்ணி விட்டுறான். நிறைய ப்ரோக்ராம் கேட்டதையே கேட்டு 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 அப்படியே சலிச்சு போச்சு. அந்த ஆத்ம பாரமும் போயிடுச்சு. இது ஒரு மிஷன் லைஃபா மாறிடுச்சு. புரியுதுங்களா? நான் அனுபவிச்சது சொல்றேன், யாரையும் நம்ம குறை சொல்லவோ குற்றப்படுத்துவது. அடுத்தது சொல்றாரு, சிலர் ஆலய மணியின் சத்தம் கேட்கும் தூரத்திற்குள் வாழ விரும்புகிறார்கள், ஆனால் நானோ நரகத்தின் அருகில் மீட்பு பணி செய்யும் ஒரு கடையை நடத்தவே விரும்புகிறேன். இப்படி மிஷனரிகள் அனுபவபூர்வமா அதை எழுதியிருக்கிறாங்க. சரி, அப்படியே இன்னும் கொஞ்சம் இயேசு சொன்னார் இல்லையா, ஆகையா எதனால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுப்பா. இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புறாங்க, 4 மாசம் ஆகுது சேட்டலைட் போய் சேரத்துக்கு எவ்வளவு பணங்களை செலவிடுறாங்க ஒரு பக்கத்துல இருக்கிற செவ்வாய் கிரகம். ஆனால் வாரங்களுக்கு மேலாக போய் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசு சொல்றார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் என்னவா, அதனால யாரோ ஒரு மிஷனரி தலைவர் வந்து சொன்னதுக்காக நீ முடிவு எடுக்காத. யாரோ ஒரு ஆவிக்குரிய சாட்சியை கேட்டு எமோஷன்ல நீ முடிவு எடுக்காத, அல்லது உணர்ச்சி வசப்படாத. உன்னை அனுப்புகிறது யார்? நான் யார்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையே நீங்கள் புறப்பட்டு போய். யாருங்க? நானு. நீங்கள் புறப்பட்டு போறீங்களா? ஒரு ஐயா இப்படி சொல்றாரு, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனுஷனுடைய இதயமும் எனக்கு மிஷனரி ஸ்தலமே. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும் எனக்கு மிஷனரி ஸ்தலம். நல்லது. நான் நிறைய கர்நாடகால ஹட்டி அந்த மலைப்பகுதியில் தங்க எடுப்பாங்க. அங்க சுவிசேஷம் அங்கே போய் ஊழியங்கள் செய்திருக்கிற பல இடங்களை பல மக்களை பார்த்திருக்கிறோம். நல்லது. ஆனால் இப்ப நம்மள எங்க வச்சிருக்கிறாரோ இந்த இடத்துல இருக்கிற நாம் வெறுமனே ஜெபிக்கிறவங்க மாட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆத்ம ஆதாய செய்களா இருக்கணும். இல்லைன்னா வேஸ்ட்டுங்க. இல்லைன்னா யாருக்கோ பணத்தை கொடுத்துட்டு நீ செய்ன்னு போயிடும். அது வந்து சுயநலம். இயேசு சொன்னது நீங்கள் புறப்பட்டு போங்க. நீங்கள் யாரு? நானு, என் பையன், என் பொண்ணு, என் மனைவி, நாங்கள் புறப்பட்டு போனோம். நான் போகாத யாரோ போக அனுப்பாடுவரே ஏனாடு மிஷனரிகள் ஒப்பு கொடுக்கப்படவில்லை. நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேனா? நான் மிஷனரி ஊழியத்தை இந்த ஆவடியை சுற்றி இருக்கிற கிராமங்களிலே செய்கிறேனா? அதுதான கேள்வி. அதுதான் கேள்வி. நான் பெரிய ஜாப்ல இருப்பேன், 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன், ஒரு 1000 ரூபாய் ஐயா கேட்கறான்னு சொல்லி கொடுத்துட்டு நான் பாட்டு என்ஜாயா நல்ல சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு யாரோ ஒருத்தக்காக ஆண்டவரே அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ரத்த சாட்சியா இருக்கிறாங்க, அள்ளு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. இங்க வேலையை ஆரம்பிக்கணும். நம்ம இங்க வேலையை ஆரம்பிக்கணும். இங்க ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள் மேல நம்முடைய கண்கள் தேடணும். இந்த தம்பிங்க பாருங்க, ஆண்டவர் அடுத்த வார்த்தை பாருங்கள, அத எப்படியே பாருங்க, நீங்கள் புறப்பட்டு போய். நீங்கள் அப்ப யாரு புறப்பட்டு போனா? நான் தான். நான் எங்க போக முடியும்? என்ன எங்க வச்சிருக்கிறோம்? அங்க இருந்து அறிவிக்கப்படாத கிராமத்தை நோக்கி போகணும், அறிவிக்கப்படாத பட்டணத்தை நோக்கி போகணும், சாதியால் மதத்தால் கட்டப்பட்டிருக்கிற மனிதனை தேடி போனோம். நான் போய் பிராக்டிக்கலா ஒரு காரியத்தை அனுபவிச்சுட்டு அந்த அனுபவத்தோடு கூட வந்து இங்க ஜெபிக்கும் பொழுது அது மிகுந்த பலன் உள்ளது. அது மிகுந்த பலன். அப்போ செயல்படாத ஒருவன் வெறுமனே ஜபம் என்ற போவில வார்த்தைகளை அலசி கொண்டிருக்கும் பொழுது அது வெறும் வார்த்தையாக போகும். ஒரு ஐயா இப்படி சொல்றாரு, நாம் அனுப்பின பணங்கள் கொடுத்த டிராக்ஸுக்கு இன்றைக்கு இந்தியா 3 தடவை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். தவறா நினைக்கூடாது. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்திக்கணும். இல்லைன்னு வச்சுங்களேன், ஆகாயத்தில் சிலம்புகளதாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய். யார்? 12 பேருக்கா சொன்னாரு? இது 12 பேருக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா? கிரேட் கமிஷன், பிரதான கட்டளை, என் மீது என் குடும்பத்தின் மீது விழுந்த கடமை.
என் மனைவி மீது, என் மகள் மீது, அவங்க என்ன வேணா படிக்கட்டும், அவங்க என்ன இங்கிலீஷ் வேணா படிக்கட்டும், பிடெக் இன்ஜினியர் படிக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க ஆத்துமாக்களை தேடி செல்ல வேண்டும். அதற்கு குடும்ப தலைவனாகி நான் ஒரு வழிகாட்டியா இருக்க வேண்டும். இதுதான் ஊழியம். இததான் இயேசு சொன்னார். யாரோ போட்டோம் யாரோ போட்டோம் யாரோ போட்டோம் சொல்லி நாம ஆண்டவருக்கு தேவை பணம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. இங்க பாருங்க, மிஷினரிகள் இந்தியாவுக்கு வராவிட்டால் இந்தியா சுடுகாடாய் மாறி இருக்கும். யார் சொன்னது இது? பெரியார். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, உலகத்துல பெரிய கும்பலை எதிர்த்து நின்று கொள்கையால போரிட்டவர். ஆனா அவரு சொல்றாரு, மிஷினரிகள் இந்தியாவுக்கு வராவிட்டால் இந்தியா சுடுகாடாய் மாறி இருக்கும். பென்னி குயிக், நீங்க இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் இதை சொல்றோம், அதுக்கு பின்னாடி அர்த்தத்தை சொல்லி முடிக்கிறேன். பென்னி குயிக் என்ற மிஷினரி முல்லை பெரியார் அணையை கட்டினார். இவர் யார்? இவரு மிஷினரி. அவருக்கு இங்க வந்து என்ன வேலை செய்யறாரு? தட் இஸ் தி காட்ஸ் மினிஸ்ட்ரி. முல்லை பெரியார் அணையை கட்டுறது கடவுளின் ஊழியம். அதான் மார்ட்டின் லூத்தர் சொல்றார். நீங்க வந்து ஊழியம் உலக வேலைலாம் பிரிக்காதீங்க, கொஞ்சம் அதை படிக்கணுங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், சத்தியம் இல்ல, வரலாற்று சம்பவங்கள் நமக்கு மனதில் இல்லைன்னா போறவங்க வரவங்களாம் நம்மளை ஏமாத்திட்டு சத்தியத்துல இருந்து நம்மளை வழிவிலக செய்து நம்மளை முட்டாளாகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையா. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் என் சீஷர்களாய் இருப்பீர்கள். அழகா சொல்லிட்டார் ஆன்மீக தலைவர் இயேசு கிறிஸ்து. அப்போ வந்த இவரு மக்களை பார்த்தார். மக்களுடைய தேவை என்னவோ அந்த தேவைக்கு இறைவன்கிட்ட ஜெபிக்கிறார். அதற்காக மற்ற முயற்சிகள் எடுக்கிறார். ஒரு அற்புதமான முல்லை பெரியார் அணையை கட்டி கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, சிடி ஸ்டட் தேயிலை செடிகளை கொண்டு வந்து அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இன்னைக்கும் போனா தெரியும், மூணாறு, நீலகிரி, கொடைக்கானல் பகுதிகளில் சும்மா கிடந்த மலை முழுசும், அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் முழுசுமே இன்னைக்கு தேயிலை பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணினார். இதுதான் கிரியேட்டிவிட்டி. இதுதான் ஆதியாகமத்துல சொல்றாங்க, தேவன் சும்மா உட்கார்ந்து எல்லாம் துதிங்க ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இல்ல, தேவன் 6 நாள் வேலை செய்தார். தாம் செய்த வேலையை பார்த்து பிளஷர் பூரிப்படைந்தார். இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு பாரு, கடவுள் ஒரு சோம்பேறி அல்ல. கடவுள் யாரையும் செய்ய விட்டு வேடிக்கை பாரு, அவரே இறங்கி வரார். அவரே இறங்கி வந்து இந்த அடிக்கடி அதை படிச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஏன்னா நான் அதை படிச்சேன். இது எங்கேயோ கடவுளை நான் ஜெபம் பண்ணுங்க எனக்கு அப்படியே கொடுத்துறாரு அப்படிலாம் இல்ல. மார்ட்டின் லூத்தரை பத்தி படிச்சேன், வேற ஒண்ணும் கிடையாது. மார்ட்டின் லூத்தர் இப்படி எழுதுறாரு, கடவுள் 6 நாள் சயின்டிஸ்டா இருக்கிறாரு, ஒரு விவசாய ஃபார்மரா இருக்கிறாரு, ஒரு டாக்டரா இருக்கிறாரு, ஒரு சைக்காலஜியா இருக்கிறாரு, ஒரு கெமிக்கல் டெக்னீஷியனா இருக்கிறாரு. அவர் அழகா எழுதுறாரு. அப்போ 6 நாள் கடவுள் இந்த பூமியை வடிவமைக்கிறார். நீங்கள் கடவுளின் பிள்ளைகளானால் இந்த பூமி தூய்மையாக்கப்பட, இந்த பூமி காக்கப்பட இந்த மக்களுக்கு ஏதாவது செய்வீர்கள். வெறுமனே மத பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தா எவனும் சட்டம் பண்ண மாட்டான். வெறுமனே இவங்க கத்திங்க எடுப்பாங்கப்பா, இப்படியேதான் மதம் மாத்தின்னு இருப்பாங்க. வெறும் மதம் மாற்றம் ஒன்றுக்கும் உதவாது. மக்களுடைய மனமாற்றம், வாழ்க்கை மாற்றம், சமுதாய மாற்றம் தான் பெரிய எஃபெக்டை உண்டு பண்ணும். பாருங்க, அப்ப கடவுள் 6 நாள் வேலை செய்தார். இதை ஃபர்ஸ்ட் பர்சன் நான் கேட்டேன். ஒரு நாள் ஓய்வு எடுத்தார். அந்த ஓய்வுல கூட சங்கீதக்காரர் சொல்லலாம், தாம் படைத்த படைப்புகளை பார்த்து இருதயத்துல பூரிப்படைந்தார். ஆண்டவர் 1 லட்சம் கொடுத்திருக்கிறாரு. ஒரு 2 பிள்ளைங்களை நர்ஸா படிக்க வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஜாபா வாங்கி கொடுத்து அதை பார்த்து நீங்க பூரிப்படைன்னு வச்சுங்களேன். தட் இஸ் தி காட்ஸ் மினிஸ்ட்ரி. வீடே இல்லாத ஒருத்தனுக்கு சுவிசேஷம் சொல்லி ஒரு வீட்டை கட்டி கொடுத்து எங்க வீட்டுல வந்து ஜபம் நடத்துங்க அப்படின்னு திறந்து விடுறோம் பாத்தீங்களா, அதுதான் கடவுளுக்கு நாம் செய்யற பணி. ஹாஸ்பிட்டல் எங்க போனாலும் லஞ்சம், ஊழல், நின்னா பணம், உட்கார்ந்தா பணம். அங்க ஒரு தூய்மையான நர்ஸா வாழ்ந்து காட்டுங்க. இதெல்லாம் மார்ட்டின் லூத்தர் சொல்றாரு, நான் சொல்ல. நீ ஒரு போலீஸ்காரரா இருக்கலாம், அங்கே தேவனுடைய ஆவியை பெற்ற நீ தேவனுடைய மனுஷனாய் வாழ்ந்து காண்பிச்சனா, அதுதான் கடவுளுக்கு நீ செய்யற ஊழியம். அவன் இயேசுவா, உன்னிடத்தில் இருக்கிற இயேசுவால் கவரப்படுவான். ஒரு டீச்சரா இருக்க
24 மணி நேரம் போன் பண்ணு இருக்காத, டைம் வேஸ்ட் பண்ணிருக்காத, கவர்மெண்ட் தானே சம்பளம் தருது, யாரும் என்ன கேள்வி கேட்க முடியும் சொல்லி உன் நேரத்தெல்லாம் உன் சொந்த அலுவலர்களை பயன்படுத்திருக்கீங்கன்னா நீ அயோக்கியமான வேலை செய்யற. நீ ரட்சிக்கப்பட்ட டீச்சரா இருந்தீங்கன்னா அந்த 8 மணி நேரம் பிள்ளைகளுடைய அறிவு சார்ந்த, பகுத்தறிவு சார்ந்த, உண்மையை சார்ந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைய ஆளாக்கிற பத்தியா அந்த டீச்சர் பைபிள் கொடுத்தாங்களே எனக்கு. அப்பதாங்க எனக்கு இயேசு. இன்னொரு டீச்சர் இந்த ஜாப்லாம் என் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. அப்போ 97 அந்த சுகந்தி டீச்சர் ஒரு ஜாப் பாட்டில வாங்கி வந்து அதுல பிரெட்டை தடவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தருவாங்க. அப்பதாங்க இயேசுவை பார்த்தேன் நான். அப்பதான் இயேசுவை பார்த்தேன். அருமையான நம்ம ஹெலன் சக்தி அம்மா இருக்காங்க, அவங்களுடைய சம்பந்தி மெட்டில்டா டீச்சர். அந்த டீச்சர் பைபிள் போட்டு கூப்பிட்டு ஒரு அழைப்பு கொடுத்தாங்க பாத்தீங்களா. ஏன்னா இதே பூந்தமல்ல இருக்கிற ஒரு பெரிய பாரம்பரிய கோயில், அங்க போனா ஒரு ஐயரு விலகி ஓடுறாரு. நான் இந்துவா இருந்தப்போ, ஆனா இவங்க அந்த பைபிள் அடைச்சு அந்த பைபிளை கொடுத்தாங்க பாருங்க. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன், அவங்களுக்கு அப்போ வயசே ஒரு 50 இருக்கும். அங்கதான் இயேசுவை பார்த்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அப்போ இதுல இருந்து அப்படியே டைவர்ஷன் ஆகி போயிட்டு ஆண்டவர் கடன் விஷயம் மாற்றுவார், குழந்தைய கொடுப்பார், ஃபாரின் போக, வேலை கிடைப்ப, வேறொரு சுவிசேஷம் இதுக்கு எங்க பார்த்தாலும் அறிவிக்கப்படுது. அவங்க வர்றாங்க, கொஞ்ச நாள்ல பேக் சைடு ஆடுறாங்க. நிறைய ஜப குறிப்பு எனக்கு வரும். அதுல இந்த குடும்பம் பேக் சைடு ஆயிடுச்சு, அந்த குடும்பம் பேக் சைடு ஆயிடுச்சு. அப்போ என்ன பிரச்சனை பார்த்தா சுவிசேஷமே தப்பு. மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் பிரசங்கிக்க வேண்டிய சபை எப்படியாச்சும் ஆளை காமிச்சு உள்ள இழுத்து போட்டு சொல்லி நயவஞ்சக வார்த்தைகளை சொல்லி 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 ஏசுகிட்டவா உனக்கு நீ தீர்க்காயசோடு வாழ்வ, ஏசுகிட்டவா உனக்கு சாதனையே தெரியாது, ஏசுகிட்டவா உனக்கு வீட்டை கெடுத்தவர், இப்படி போலி சுவிசேஷத்தை சொல்லி அந்த கும்பல் அப்படியே வருது, வந்தபடி அப்படியே போயிடுது. புரியுதுங்களா? இததான் பவுல் 11வது 2 கொரிந்தியர் 11 சொல்றாரு, வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி. அடுத்தது பாருங்க, மிஷனரி ரேனியஸ் சிறை கைதிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தென் தமிழகத்தில் உருவாக்கினார். ஆசிரியர் பயிற்சி பள்ளியை உண்டாக்கினார். என்ன பண்றாரு? இவர் தான் அழைப்பை பெற்றவங்க. ஆகையால் போப்பா போய் இந்தியாவில் இந்த மாதிரி ஊழியத்தை செய். அப்புறம் என்ன, மிஷனரி ரிங்கல் தோப்பியா, பெண்கள் மாறாப்பு சேலை அணிய இருந்த கடை, அதெல்லாம் தெரியுமா? நம்ம ஊர்ல இன்னைக்கு ஜாதி பெருமை, குலப்பெருமை, ஆண்ட பெருமைன்னு பேசிக்கிறாங்க எல்லாம். ஏன்கிட்டே வரும், பாஸ்டர் இந்த பையனுக்கு பொண்ணு பாரு, ஆனா எஸ்சி மட்டும் வானா பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டவங்க, சிலுவையில் அறையப்படாத நரகத்தின் பிள்ளைகள், நரகத்தின் பிள்ளைகள், மாய்மாலக்காரர்கள், சனாதனக்காரனா நெருக்கிறான். இங்க வந்தா இங்கேயே கிறிஸ்தவ சனாதனமா? ஒருபோதும் தேவன் அக்கிரம செய்கை காரணம் என்னவிட்டாக என்று பாஸ்டர் அறிவும் அழகும் தேவ பக்தியும் ஊழிய வாஞ்சையும் உள்ள ஒரு பொண்ணு தான் சொல்லுங்க, பையன் தான் சொல்லலாம். என்ன தீர்க்கதரிசன வரம் பெற்றவர் போட்டோ காமிச்சு என் பையனுக்கு ஒரு பொண்ணு கொடுக்க பாஸ்டர், எஸ்சி மட்டும் வானா பாஸ்டர். பரிசுத்தத்தை குறிச்சு அப்படி பேசுவார். எவ்வளவு கேவலமான சனாதன கிறிஸ்தவம் பாரு அந்தால. சோ பாருங்களேன், கொஞ்சம் யோசிங்க, எப்படிப்பட்ட கிறிஸ்தவத்தை நாம் பின்பற்றுகிறோம்? எப்படி பிறப்புக்கும் எல்லா உயிர்கள் சொல்லிட்டு உலக பொதுமறை சொல்லிட்டு போறாரு, அதை எடுத்து உலகத்தெல்லாம் ஒழுங்கா பின்பற்றுறான். ஆனா ஆவியை பெற்றவன் சிலுவையை அப்படியே காத்து நிற்கிற இயேசு வந்தா பட்டு பறந்து போறதுன்னு சொல்றது அவ்வளவு சனாதன காரணம் மாறிட்டான். அதனால்தான் சங்கராச்சாரியர் சொன்னாரு, அவங்க இங்க இருந்து அங்க போறாங்களா, பிரச்சனையே இதை விட்டுருப்பா, அவங்களும் நம்மவர்களே. இந்த சனாதன புத்தி, சாதி பெருமை, சாதி வெறி கிறிஸ்தவருக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் சும்மாதான் கிறிஸ்தவ மதத்துக்கு போய்க்கிறான், அவனும் நம்முடையவனே. அழகா சொல்லிட்டாரு அவர். சோ பாருங்க எங்க பிரச்சனை இன்னைக்கு, பெரிய பிரச்சனை casteism is a national sin. அதை குறிச்சு எத்தனை பேர் பேசுறாங்க? தேசிய பாவம் சாதி, கொலைகள் நடக்கிறது சாதியால், ஆணவ கொலைகள் நடப்பது சாதியால், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட்ல கற்பழிப்புகள் நடப்பது சாதியால். அதை குறிச்சு பேசக்கூடிய தலைவர்கள் எத்தனை பேர்? ஐயா மாதிரி இருப்பாரு நம்ம பேட்ரிக் ஜோஷுவா ஐயா. எனக்கு அப்ப அவரு
பெரிய இந்த இவ்வளவு பெரிய காரியம் செஞ்சவங்கலாம் தெரியாது. ஒரு அண்ணன் கூட்டும் போறாரு நேஷனல் பேரண்ட்டுக்கு, வாப்பா ஒரு ஐயோ பாப்ப. என் கூட வந்த ஃப்ரெண்டு சும்மா அவர் இந்தியன் தாத்தா மாதிரிங்கிறான். சரி ஐயோ மன்னிச்சு கொள்ளுங்க, இந்தியன் தாத்தா மாதிரிங்கிறாரு இவரு, இவ்வளவு அழகா இருக்கிறாரு ஒரு வயசானத்துல. ஏய் கம்னு என்னப்பா பேச, கம்னு இருப்பான். அவ்வளவு மென்மையா உட்காந்து சும்மா ஒரு 4 மாசம் தான் பழகி இருக்கும். அவ்வளவு ஒரு ஆன்மீகத்தை பார்த்தேன். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு கிறிஸ்துவை பார்த்தேன். கிறிஸ்துவை பார்த்தேன். நாங்கெல்லாம் போய் டீ குடிச்சிட்டு வருவோம், அவரு முட்டி போட்டு அப்படியே முட்டி போட்டு இருப்பாரு. ரொம்ப, அதாவது என் வாழ்க்கைய கவர்ந்த மனிதர்களில் அந்த டீச்சர்களுக்கு அடுத்தபடியா ஐயா தான். ஐயா தான். அப்பதாங்க நான் நெட்ல போய் அவர் யாரு, அவர் என்ன எஃப்எம்பிபி அப்பதான் எனக்கு பெருசா தெரியுது. ஒரு ஊழிய குழுலாம் இருக்கிறாங்க, இப்படிதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி. எங்க ஏமி கர்மைக்கல் அம்மா விளாத்தி குளத்துல உருவாக்கினாங்க ஒரு அமைப்பை. அந்த அமைப்பு தான் எஃப்எம்பிபியா மாறுச்சு. அதனுடைய தலைவர் எஸ் ஆம் கமலேசன். அப்பதான் அவங்களை பத்தி நான் படிக்கிறேன். சோ பாருங்க, உண்மைகள் மறுக்கப்படுது, பொய்கள் தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தூஷித்து இருக்குது. 5 அப்பம் 2 மீன், அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம் எல்லாம் மாய்மாலமா போயிடுச்சுங்க. கிறிஸ்தவம் வியாபாரமா போயிடுச்சு, எம்எல்எம் பிசினஸா போயிடுச்சு. எம்எல்எம் பிசினஸ் தான் ஏமாத்துவான். அப்படி இயேசுவை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இயேசுவை மக்களுக்கு காண்பிக்கிறோம், அறிவிக்கிறோம்? இதுதான் கேள்வி. ஏன்னா நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாய நித்திய ஆசீர்வாத சபை வராது, எந்த மிஷனரி ஸ்தாபனமும் வராது, எந்த ஆவிக்குரிய தலைவரும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இயேசு தாம் சொன்ன வசனத்தை கொண்டு என்னையும் உங்களையும் நியாயம் தீர்ப்பார். இதெல்லாம் ஐயா சொன்னார். அப்பதான் நான் புதுசா கேட்கிறேன். இதெல்லாம் பாருங்க, பெண்கள் மாறாத்து சேலை அணிய இருந்த தடையை நீக்கி போட்டார். இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல எவ்வளவு தடை இருக்குது, நம்மளை சுற்றி எவ்வளவு தடை. இதை குறித்து வாயை திறக்கிறோமா? வெறுமனே ரட்சியம் 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 ரட்சியம், அவனை மாத்த இவனை மாத்த எப்படி மாத்துவாரு? அங்க போய் ஒரு புரட்சிகரமான ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசணும், அங்க நிக்கணும், அவனுக்காக பேசணும், அவனுக்காக நம்ம முன்னாடி போனோம். அப்படித்தானே செஞ்சாங்க. இப்பவே நம்மளால போய் நிக்க முடியலையே. அன்றைக்கு இந்த மிஷனரி ரிங்கல் தியோப்பா என்ன பண்ணிருப்பாரு? மிஷனரி ரேனியஸ் சிறை கைதிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார், ஆசிரியர் பயிற்சி பள்ளி. ஒரு மனுஷங்க இன்னைக்கு எவ்வளவு லட்சங்கள் நம்ம கிட்ட இருக்குது. ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 100 பிள்ளைகளுக்கு நம்ம கல்வியை கொடுக்க முடியுமா? ஆண்டவர் 1000 கோடியில சபை கட்ட சொல்லி இருக்கிறார், தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு பேசலாங்க. தேவன் அப்படியா சொன்னார்? உலகெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லி சீஷர் உருவாக்குனார். எந்த அப்போஸ்தலன் ஆச்சுக்கிட்ட வந்து நீ 10 கோடி ரூபாய்க்கு சபை கட்டணப்பா, நீ 100 ஏக்கர் இடம் வாங்கினப்ப ஒரே ஒரு வசனம் இருக்குதா? பின்ன எங்க இருந்து வந்தது இந்த உபதேசங்கள்? எங்க இருந்து வந்தது இந்த கோட்பாடுகள்? எங்க இருந்து வந்து இந்த கொள்கைகள்? எல்லாம் வியாபாரம். இப்படிப்பட்ட போலி இயேசு போலி தலைவர்களால் அறிவிக்கப்படும் பொழுது அந்த கிறிஸ்தவத்துக்கு அடி விழுமா, மேன்மை உண்டாகுமா? ஏன் மோடி ரைடா எழுப்புறாரு? ஏன் ஆர்எஸ்எஸ் எழுப்புறாரு? நீங்க கொஞ்சம் யோசித்தீங்களா? சீஷர்களை உருவாக்குங்கள் சொன்னார். வெறுமனே விசுவாசிகள் 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 உருவாக்குறதுனாலதான் இன்னைக்கு நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் இங்க வந்து இருக்கிறான். ஆண்டவர் பொறுத்து பார்த்தார். வெறுமனே விசுவாசிகளை உருவாக்கிட்டு அந்த விசுவாசிகள் ஓடி போகுது, சத்தியம் இல்ல, நீங்க போகடா தமிழகத்துக்காச்சும் போகடா சொல்லி சாரியா சென்ட்ரல்ல வந்துக்கிறான் நார்த் இந்தியன்ஸ். கொஞ்சம் யோசிங்க, வேற டைமென்ஷன்ல யோசிங்கள. ஏன் நார்த் இந்தியன்ஸ் ஆண்டவர் இங்க அனுப்பிச்சுக்கிறார்? சொல்லப்படுகிற சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷம்? மலைவாழ் மக்களுக்கும் சரி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் சரி, ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் சரி, எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஒரு பெரிய மிஷனரி தலைவரை நாங்க எங்க பகுதியில கூப்பிட்டு 3 நாள் கான்பரன்ஸ் வச்சோம். நான் ஆண்டவருடைய கிருபையில அவருடைய புத்தகத்தை வாசிச்சேன். நிறைய ஆத்துமாலயத்தை பத்தி எழுதியிருக்கிறார், நிறைய பணித்தளத்தை பத்தி எழுதியிருக்கிறார். நான் கவலைப்பட்டு போன் பண்ணி என் சக ஊழியர்களோடு சேர்ந்து ரொம்ப முயற்சி எடுத்து வச்சேன். நல்லா எப்படி மக்களை கூப்பிடணும், மக்களை செய்யணும், போனோம் வரணும் எல்லாம் நல்லா சொன்னாரு. கடைசியா பண்ணாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட். அதுதான் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. நார்த் இந்தியாவில் 40 வருஷம் ஊழியம் பண்ணார். வெறும் சாதி புத்திங்க. நான் அதை சொல்ல விரும்பல, தவறா போயிடும். சாதி புத்தி.
அம்பேத்கரை பத்தி தவறா சொல்றாரு. சபை அவரை ஏன் ஏத்துக்குதுன்னா, அவரை ஏத்துக்கொள்றதுக்கு இடம் பத்தலையா. அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி நெட்ல தட்டி பார்த்தேன். Why அம்பேத்கர் ரிஜெக்டட் ஜீசஸ் கிரைஸ்ட்? காரணமே வேற. புரியுதுங்களா? தோமாவை கூப்பிட்டு, தோமா நீ இந்தியாவுக்கு போய் யூதர்கள்லாம் திருவனந்தபுரத்துல இருக்கிறாங்க, அங்க போய் சபை ஆரம்பி அப்படின்னு சொல்ல எல்லா மக்களுக்கும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஜாதிக்காரனோ அந்த ஜாதிக்காரனோ தலைவனா மாத்து. கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் காஸ்பல். வேறொரு சுவிசேஷம், வேறொரு இயேசு, வேறொரு ஆவி. சனாதனத்திலிருந்து விடுதலை இல்லை. அந்த குளத்துல இருந்து தப்பிச்சு இந்த குளத்துல இருந்து ஊழ்த்தாங்க. ஆக மொத்தம் இவர்களும் பார்ப்பனர்களே. கட்டப்பட்டவன் இன்னொரு கட்டப்பட்டவனை எப்படி விடுவிக்க முடியும்? கட்டப்பட்ட ஒரு கும்பல், கட்டப்பட்டு இருக்கிற கோடிக்கணக்கான கும்பல்களை எப்படி விடுதலையாக்க முடியும்? இதான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து என்ன சொன்னார்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இங்க ஒரு டைவர்ஷன் நடக்குது பாருங்க. கிறிஸ்து என்ன சொன்னார்? இங்க பாருங்க, இதே வசனம் பாருங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா மக்களையும் சீஷராக்குங்கள். ஆனா விசுவாசிகளை உருவாக்கிட்டு பாஸ்டர், பாஸ்டர் பொண்டாட்டி, பாஸ்டர் மருமகன், பாஸ்டர் பேர, பாஸ்டர் மச்சான், போனவன் வந்தவன், இப்படியே குடும்ப சொத்தா மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியாவுல ஊழியங்கள். பெரிய தலைவர்கள் அப்படி செய்யறாங்க சொல்லி சின்ன சின்ன பொடிசுகளும் அதுமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சீஷர்களை உருவாக்கல, வெறுமனே வயிற்று பிழைப்புக்காக 100 விசுவாசிகளை உருவாக்கி கொண்டு வெறுமனே விசுவாசிகள் 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 விசுவாசிகள். அந்த விசுவாசிக்குள்ள கோபங்கள், மூர்க்கங்கள், பண ஆசை, இச்சைகள், வேசித்தனங்கள், பொருளாசைகள், சாதி பெருமைகள் அப்படியேதான் இருக்குது. தண்ணீரை மட்டும்தான் மூழ்கி இருக்கிறாங்க. இங்கேயோ ஒரு டைவர்ஷன். சீஷர்களை உருவாக்குவதற்கு பதிலாக வெறுமனே விசுவாசிகளை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு கொடுமையை இந்தியாவில பார்க்கிறோம். இது எங்கிருந்து வந்ததுன்னா அங்கிருந்து வந்தது. மேற்கிந்தியா, மேற்கத்திய நாடுகள் இருந்து வந்த இந்த கலப்பு உபதேசம். புரிதுங்களா? கலப்பு உபதேசம், பங்குதாரர், அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எப்படி அப்படி இல்ல. பவுல் சொல்றாரு, என் பொய்யினாலே இயேசுக்கு ஆதாயம் கிடைக்குன்னா நான் நிறைய பொய் சொல்லி ஆத்மாதாயம் பண்ணாங்க இல்ல. நான் சத்தியத்தை பேசி சத்ருவாவோட தவறான வழிகளில் இயேசுவை காண்பிச்சு எப்படின்னா ஆத்மாதாயம் பண்ணன்றத அந்த தவறான கள்ள போதகெல்லாம் நான் மாற மாட்டேன்ற பவுல். அநேகர் வேறு விதமாய் பிரசங்கிக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று முன்னே நான் சொன்னேன், இப்போ கண்ணீரோடு சொல்றேன். ஆனா அவங்க கிட்டதான் ஜனங்களுக்கு கொட்டுறாங்க. அதை பவுல் பிராக்டிகலா உணர்றாரு. அவங்க மேன்மைப்படுத்துறாங்க. இவங்க தான் அப்போஸ்தலன், இவெல்லாம் அப்போஸ்தலன் கிடையாதுப்பா, இவன் என்னப்பா எங்கேயோ போயிட்டு வந்தான், இவங்க தான் அப்படின்னு. சோ இதுல தெரிஞ்சதுன்னா அந்த கும்பலை பார்த்து நம்ம கெட்டு போத்தால நாம இயேசு போதித்ததை மத்தேயு முதற்கொண்டு வெளிப்படுத்துற விசேஷம் கூர்ந்து வாசிக்கணும். அதுக்குதான் சொல்ல வரேன். இப்ப நான் மத்தேயு முதற்கொண்டு வெளிப்படுத்துற விஷயம் ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கணும். அந்த வசனத்தை வாசித்து 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 போதகம் பண்ணுகிற இவர் இயேசுவை காண்பிக்கிறாரா? ஒரு ஸ்தாபனத்தை காண்பிக்கிறாரா? போதகம் பண்ணுகிற இவர் இயேசுவை காண்பிக்கிறாரா? சாதியை காண்பிக்கிறாரா? போதகம் பண்ணுகிற இவர் இயேசுவை காண்பிக்கிறாரா? தன் குடும்ப வளர்ச்சியை காண்பிக்கிறாரா? தன் மேன்மையை காண்பிக்கிறாரா? இப்படி ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தேசம் அற்புதமா சுத்திகரிக்கப்படும். புரியுதுங்களா? பாருங்களேன், சீஷராக்கி பிதாகுமார பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுத்து 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், ஆல் திங்ஸ். அந்த வசனத்தை ரொம்ப அழகா சொல்லுவாரு. இன்னைக்கு அது இல்லவே இல்லைங்க. நீ வாழாமல் தலையாவாய். சோ நான் ஒரு ஆன்மீகத்துல இருந்து வந்தேன். இங்க வந்தா இஸ்ரவேலு யூதர்களுக்கு குலதெய்வம் யெகோவா. குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்த வாக்குதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் இங்க பிரசங்கம் பண்ணுகிறான். மணிக்கணக்கா ஜனங்களுக்குள்ள பண ஆசையை தூண்டி விட்டுருக்கிறாங்க, பொருள் ஆசையை தூண்டி விட்டுருக்கிறாங்க. ஜனங்களுக்குள்ள சொல்லப்படாத, அதாவது முடிந்து போன வாக்குதத்தங்களை சொல்லி 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 அவங்கள உசுப்பேற்றுறாங்க தவிர ஆன்மீக வளர்ச்சி என்பதே கிடையாது. ஆனா இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணமும் சங்கீதங்களும் தீர்க்கதரிசனமும் என்னை பற்றியாகவே எழுதியிருக்கிறது, முடிஞ்சு போச்சு. இட் இஸ் ஃபினிஷ்ட். ஒரு யூத குலத்துக்கு நான் சொன்ன வாக்குதத்தை எடுத்துக்கிட்டு இந்தியாவில பல பிரச்சனை இருக்குது. இங்க வந்து அதை பேசிருக்கிறீங்களப்பா, நீ எப்படிப்பட்ட இயேசு அறிவிக்கிற? சிலுவையில் அறையப்படாத இயேசு அறிவிச்சிருக்கிறியே நீ. பாருங்கள, வருஷம் வருஷம் வாக்குதத்தம். அந்த வாக்குதத்தம் உண்மையே இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தா
அமெரிக்கா மாதிரி 10 மடங்கு இந்தியா முன்னேறி இருக்கும். அப்படிதானே? இன்னைக்கு சென்னையே இந்துக்களை பார்க்க முடியாது. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல எடுத்து யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அநேக விஷயங்களை எடுத்து சாதாரண மக்களுக்கு போதிச்சு அவங்கள மைண்ட் வாஷ் பண்ணி அவங்களை இயேசுவே காண்பிக்காதபடி மறைச்சு இயேசு கிட்ட இருந்து அவங்களை விலக்கி தனக்கு சப்போர்ட்டர்ஸரா உருவாக்கி கொண்டிருக்கிற பெந்தோகோஸ்து சபை அப்படிதான் போயிடுச்சு. மெயின் சர்ச் அப்படிதான் போச்சு. புதுசா சபை ஆரம்பிக்கிறது அப்படிதான் பேசுறோம். அப்படிதான் ஆயிட்டாங்க. ஒரு தம்பிய வட இந்தியர்கள் வந்திருக்காங்க இல்லையா, ரொம்ப நாளா ஜபம் பண்ணி ஒரு ஹிந்தி பேசுற நபர் கிடைச்சாரு. அவர் வந்துட்டாரு. வாங்கப்பா போய் சுவிசேஷம் சொல்ல. அண்ணா வர்ஷிப்னா கூப்பிடுங்க அண்ணா, வர்ஷிப்னா வர என்னவா. அப்ப சபை என்ன கத்து கொடுத்துக்குது அவனுக்கு? ஊழி செய்யணும். பாஸ்டரே ஊழியத்துக்கு போறது இல்லையே, பாஸ்டரே மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு நற்செய்தி அறிவிக்க போறது இல்லையே, விசுவாசம் எங்க போவான்? வர்ஷிப்னா சொல்லுங்க, 4 மணி நேரம் பாட்டு பாடுறேன், புரியுதுங்களா? பாட்டு பாடுறீங்க, வர்ஷிப் கான்செப்டா சொல்லுங்க, நான் வரேன். அப்ப பாருங்க எங்க போய் கொண்டிருக்குது கிறிஸ்தவம். அதுதாங்க எங்க போய் கொண்டிருக்குது. சுவிசேஷம் அறிவிக்க போகிறான்னா வர்ஷிப்பு, எழுப்புதல் கூட்டம், ஆசீர்வாத கூட்டம், 5 அப்ப 2 மீன் உயர்ந்த கூட்டம், அப்புறம் அந்த மலைக்கு வா, இந்த தோட்டத்துக்கு வா. எங்க போய் கொண்டிருக்குது? மக்களை தேடி போக வேண்டிய கால்கள் மலைகளுக்கும் தோட்டங்களுக்கும் ஜபகோபங்களுக்கும் ஓடிக்கிட்டு இருந்தா எப்பதான் திருந்துவோம்? எப்பதான் திருந்துவோம்? சுவிசேஷம் சொல்ல போறான்னா இங்க வா, அங்க வா, அங்க வா. இப்போ அருமையா மே மாசம் தலைவர்கள் கூடுகை, அங்க போறோம், தலைவர்களுக்கு போதிப்பார்கள், சந்தோஷம். நான் அந்த தவறா சொல்லல. எப்ப பார்த்தாலும் பாருங்களேன், ஏதாவது போஸ்டர் வந்துடும், கூட்டமா அங்க போயிருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் பேரை கூப்பிட்டு வாங்கல, இந்த தர்மபுரி இங்க திருத்தணி தாண்டி ஒரு கிராமம் இருக்குது, ஆளுக்கு ஒரு 10 கிராமத்தை தெரிஞ்சுட்டு போலான்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்க. அப்ப எங்க போச்சு ஆன்மீக உணர்வு? அந்த ஆத்தும இயேசுனுடைய மனபாரமே போயிடுச்சுங்க மக்களை விட்டு. ஏதோ ஒரு சிலர் இந்த மாதிரி மிஷனரி ஸ்தாபனங்களுக்கு தான் அந்த துடிப்பு இருக்குது. இதுக்கு எதுக்கு சொன்னார்னா, நீங்கள் இயேசுவின் போதனைகளை கூர்ந்து வாசியுங்கள், உங்களோடு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அதை சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் இல்லையா, போலி கிறிஸ்தவத்தை அடையாளம் காணுங்கப்பா, போலி கிறிஸ்தவ தலைவர்கள் அடையாளம் காணுங்கப்பா, உஷாரா இருங்கப்பா, இல்ல நீங்க வஞ்சிக்கப்பட்டுருவீங்க, உங்க குடும்பம் வஞ்சிக்கப்பட்டுரும், இயேசுவை விட்டே நம்ம தூரம் போயிடுவோம், நரகத்தின் பிள்ளைகளுக்கு நேரா கொண்டு போய் விட்டுருவாங்க, அங்க போய் உங்களை நான் அறியேன்னு இயேசு சொல்லுவார். இயேசு வாசித்து இப்போ நம்மள பாருங்கள ஒரு வசனம் சொன்னா எத்தனை பேர் புதிய ஏற்பாட்டுன்னு சொல்லுவோம்? அவ்வளவு பேரும் கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார். நான் தலையாவேன், பூமியின் தேசங்கள் என்னுடையதாகும், கால் மிதிக்கு தேசம் கொடுப்பார். அவ்வளவு பேரும் அதே ஓல்டு டெஸ்ட்மென்ட்ல போட்டு ரொப்பி வச்சுட்டாங்க மைண்ட. உன் சத்துருக்களை நேகி, உன் சபிக்கிறோட ஆசீர்வதி. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவனோடு தன் உள்ளத்துல விபச்சாரம் செய்தாயிற்று. 2 இருந்தா 1 கொடு, உன்னிடத்துல கேட்கிறவனுக்கு கொடு, தன் சபனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேறொரு அன்பு இல்லை. நான் எங்க போச்சுங்க? இப்போ எங்க போச்சுங்க? புரியுதுங்களா? நான் ஏதோ புத்தகத்தை பார்த்துக்கலங்க, என் லைஃப்ல நானும் பார்த்துட்டு வந்ததுனால பேசுறேன். பெரியார படிச்சுட்டு, அண்ணாவை படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டு இங்க வந்தா அவங்களே போவாங்க போலியே. தன்னையே தேசத்துக்காக தமிழ்நாட்டுக்காக கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2% தவிர மீது 98% அவ்வளவும் வியாபாரமா மாத்திடுச்சு இந்த கிறிஸ்தவத்தை. யாரோ ஒரு குடும்பம் சொகுசா வாழுது, மொத்தம் நீ போ மிஷனரியா, நீ போனியாப்பா மிஷனரியா, ஒரு 6 மாசம் போய் ஜார்க்கண்ட்ல வேலை செஞ்சியாப்பா, உன் குடும்பம் போச்சாப்பா உத்தரப்பிரதேசத்துக்கு. சோ சீஷர்களை உருவாக்குங்கள், அந்த சீஷனை அங்கே அமர்த்துங்கள். ஆனா இங்க பெய்டு ஆயிடுச்சு. எப்படி? காசுக்கு காசு தர நீ போய் ஊழியர் செய். எவ்வளவு ஒரு கான்ட்ரடிக்ஷன். பவுல் போனார், ஒரு இடத்துல நற்செய்தி சொன்னார், சீஷரை உருவாக்கினார், அந்த சீஷனுக்கு அந்த சபையை கொடுத்தார். அவரு ஐரோப்பாவை தேடிக்கிட்டு வரல, மிஷனரிகளா வரீங்களா இல்லையே. போக வந்தார், சீஷர்களை உருவாக்கினார், அந்த சீஷனை அந்த பகுதிக்கு கொடுத்தார். நம்ம கிட்ட நான் பல சபைக்கு போனோம் இல்லையா, ஒரு பாஸ்டர் என்னைய இன்னொரு சகோதரியோ கள்ளக்குறிச்சிக்கு அமைச்சாரு ஊழியத்துக்கு. வேற ஒரு ஊர்ல இருக்கிற ஆட்களை அந்த பகுதியில, அதே ஊர்ல பிறந்தவங்க வளர்ந்தவங்க, கலாச்சாரம் தெரியும், யாரு என்னன்னு தெரியும். எனக்கு இது அப்ப புரியல. சத்தியத்தை வாசம் என்ன சீசனா உருவாக்கி அந்த மக்களுக்கு என்ன ஒளியா அனுப்புவானா, அதுலயும் ஒரு பிசினஸ்.
தனியா போயிட போறாங்க. கேவலமான விஷயம் பாருங்க. அதனாலதான் 3 நேர ஊழியத்துல 10 வருஷமா இருந்தேன். இத பார்த்து பார்த்து சலிப்படைந்து, ஆண்டவரே வேர் இஸ் மை டென்ட், ஒரு கூடாரத்தை காட்டு போயிடுங்க. நான் இந்த காணிக்கைன்ற ஒன்று, இந்த பணம்ன்ற ஒன்று எப்படிலாம் மனுஷனை மாத்தி மாத்தி பேச வைக்குது, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேச வைக்குது, சத்தியத்தை புரட்டுது. அப்புறம் எழுது சத்தியத்தை மறைச்சிட்டு ஒரு கும்பலை சேர்க்க, ஒரு கும்பலை உருவாக்க எப்படிலாம் பிளான் பண்ணு, எப்படியாச்சும் ஸ்பான்சரை பிடிக்கணுன்றதுக்காக எப்படிலாம் இந்த நாக்கு மாத்தி மாத்தி பேசு. இதை பார்த்து 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 ஏசப்பா பவுல போல நான் 10 வருஷம் 3 நேர ஊழியக்காரன், பல கிராமங்களுக்கு போயிருக்கிறேன், பல கிராமங்களை போய் படகாட்சி போட்டிருக்கிறேன், பல இடங்களை பர்சனலா இவாஞ்சலிசம் பண்ணிக்கிறேன், பல இடங்களுக்கு போய் நாங்க இயேசுவை அறிவிச்சிருக்கிறோம். 10 வருஷமா 3 நேர ஊழியத்துல இருந்தேன். இப்போ ஒரு கடினமான வேலை. நான் பிராக்டிகலா என்னை பத்தி பேசுறேன். பாஸ்டர்களா வேலைக்கு போலாம் நீங்க நினைச்ச கூடாது. நான் என்னை பற்றி பேசுறேன். ஒரு மனுஷன் எப்படிலாம் இந்த உலகத்தை பார்க்கிறான், கிறிஸ்தவத்தை உலக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள், நாம் எந்த கிறிஸ்தவத்தை காண்பிக்கிறோம், நாம் கிறிஸ்தவத்தை எதற்காக பின்பற்றுகிறோம். ரொம்ப சுலபமான வழி. பாஸ்டர் ஆயிட்டா ஒரு 100 பேரை சேர்த்துட்டா போதும், ஒரு வீடை கட்டிடலாம், காரை வாங்கிடலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், ஃபாரின் எய்டு வரும். இந்த கான்செப்டுக்காக நிறைய பேர் ஊழியத்துக்கு வராங்க. 100 நான் லிஸ்ட் அவுட் எடுத்தேன். என்கிட்ட லிஸ்ட் இருக்குது, என்கிட்ட லிஸ்ட் இருக்குதுங்க, என்கிட்ட லிஸ்ட் இருக்குது. எதையும் ஸ்ட்ராட்டஜி இல்லாம புள்ளி விவரம் எல்லாம் பேசுறாரு. புரியுதுங்களா? பாஸ்டர் ஆயிட்டா எல்லாம் ஐயா ஐயா ஆயிடும். எனக்கு அதனாலேயே என் பேர் பாஸ்டர் அப்படின்னு. நான் 7 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சேன், அமெரிக்கன் பைபிள் காலேஜ் 5 வருஷம். அதுக்கப்புறம் புலவர் தெய்வநாயக ஐயா கிட்ட 3 வருஷம் படிச்சேன். திருக்குறள் வழி நற்செய்தி, சைவ சித்தாந்தத்தின் வழி நற்செய்தி, வைணவத்தின் வழி நற்செய்தி. போல நம்ம கொளத்தூர் பாஸ்கரதாஸ் ஐயா அவர்கிட்ட பயிற்சி எடுத்தோம். ஒரு 3 வருஷம் நற்செய்தி எப்படிலாம் இந்து வேதங்கள் மக்களுக்கு அறிவிக்கலாம். இவ்வளவு படிச்சுட்டு இங்க போனா இத பத்தியே கவலை கிடையாது. எப்படா 2 கிரவுண்ட் வாங்கலாம், எப்படா சபையை கட்டலாம், அண்ணனை போய் பார்க்கலாம், இந்த அண்ணனை பார்க்கலாம், அந்த அண்ணனை பார்க்கலாம், அந்த அண்ணன், அவ்வளவுதான். சோ அப்போ பணத்துக்காக கள்ள போதகம், கள்ள தீர்க்க தரிசனம், பொய், பித்தலாட்டங்கள், மனிதர்களை உணர்ச்சி வயப்படுத்துகிற வார்த்தைகள், புதிய ஏற்பாட்டின் சத்தியங்கள் மறைக்கப்படுகிறது. தெசலோனிக்கேயர், தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், கலாத்தியர், கொலோசையர் இன்றைக்கு போதிக்கப்படுவது இல்லை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும், ஆல் திங்ஸ். அங்க பாருங்க, ரொம்ப கூர்ந்து கவனிங்க. இன்னைக்கு நிகழ்ந்த எடுத்து வச்சுக்கிட்டு பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா விஷயம் இங்க வந்துடணும் இல்லையா? அங்க போயிட்டு அதெல்லாம் இவரை பத்தி தான் பேசுது. அது எல்லாமே இவரை பத்தி, இவரை விட்டுட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தாவீதை பிடிச்சிக்கிட்டு, மோசையை பிடிச்சிக்கிட்டு. ஏன்னா அதை பேசினாதான் இங்க இந்த பகுத்தறிவு கொள்கைக்கு வர முடியாது. இது பகுத்தறிவு கொள்கைங்க. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு ரத்தம், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், அடி கட்ட, உதைக்கு உத. இதையே படிச்சுக்கிட்டா அந்த வெறி தான் உண்டாகும், மத வெறி உண்டாகும், இஸ்ரவேலை குறித்த தேச வெறி உண்டாகும். அவர் இஸ்ரவேலுக்கும் தேவன், பாலஸ்தீனர்களுக்கு தேவன். நாம் 2 பேருக்கும் ஜெபிக்கிறோம். இதுதான் இயேசுவின் பார்வை. இயேசுவின் பார்வை நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார், நீதி உள்ளவர் மேலும் அநீதியுடன் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அந்த பிதாவாகிய ஒன்றான தேவனை இயேசுவின் நாமத்தில் முகமதியரோ அறிஞ்சிக்கணும், அந்த நெத்தனியாவோ அறிஞ்சிக்கணும். நாம மதவாதிகளா போயிடக்கூடாது, சாதியவாதிகளா போயிடக்கூடாது, இனவாதிகளா போயிடக்கூடாது. ஆனா அப்படிதான் ஆயிடுச்சு இன்னைக்கு. பழைய ஏற்பாட்டை போதிச்சு 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 கணவன் மனைவி சமாதானம் இல்ல, குடும்பங்கள்ல மாமியார மதிக்கிறதுல, கல்யாணம் 2 மாசத்துல பிரிச்சு ஓடி போடுறாங்க ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள். ஒரு காப்பி டீயை கொடுக்கறதுல பிராக்டிக்கல் அவ்வளவு ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. இங்க வந்து குஜராத் லட்சியம் நம்மளும் இல்லைங்க, நான் அனுபவிச்சது சொல்றேன், தவறா நினைச்சுக்காதீங்க. நானும் அப்படிதான் இருந்தேன், நானும் அப்படிதாங்க. உத்தரப்பிரதேச லட்சியம், பீகார லட்சியம். நீ உங்க அப்பாவுக்கு சோறு போட்டியாப்பா, உங்க அம்மா இருக்கிறாங்க, நான் உங்களை போய் பார்த்து பழம், உங்க மாமியாருக்கு ஒரு நாள் டிஃபன் செஞ்சு கொடுத்தியா நீ? உன்னை போல் பிறனை நேசி. எவ்வளவு அழகா சொல்றாரு. ஆவியில அனலாயிரு, கர்த்தருக்கு ஊழியம் செய்றியா? சண்டே சும்மா தானே இருக்கிற, இப்ப இயேசுக்கு ஊழியம் செய்றியா? இத சொன்ன பாருங்க, நானு பாதி பேர் போயிட்டாங்க. அப்பதாங்க நினைச்சேன், உண்மை சத்தியம் ஜீவனுக்கு போற வாசல் குறுகலானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆன்மீகம் என்பது ரொம்ப சொற்பமான கூட்டம். எல்லாருக்கும் இயேசுவை பத்தி அறிவிக்கணும், ஆனா எல்லாருமே வந்துருவாங்கன்னு பைபிள் சொல்லல.
நம்ம பார்த்து எல்லாருக்கும் நற்செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்படுகிறவர்களை மட்டும் கர்த்தர் சபையில சேர்ப்பார். அவர்களுக்கு இயேசு போதித்த எல்லா சத்தியங்களும் சொல்லிக் கொடுக்கணும். இயேசு போதித்த ஃபார்முலாவை ஊழியத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நாம எம்எல்எம் பிசினஸ் மாதிரியோ இல்ல மேற்கத்திய மிஷனரி சொசைட்டி போன்ற அந்த பிளான்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு இங்க இந்தியாவுக்கு வரும்போது அவ்வளவும் அட்டல் ஃபெயிலா மாறிடுது. இந்த கோபுர சிஸ்டம் வெளிநாட்டுல ஓவல் ராபர்ட்ஸ் பண்ண சிஸ்டம் தான் அதெல்லாம். இந்த சந்தாதாரர், பங்குதாரர், அப்புறம் பிள்ளைகளுக்கு பங்கு, இது எல்லாமே ஆயில் விற்பனை, கட்சிப்பு விற்பனை, ஏர் விற்பனை, இஸ்ரேல் ஏர் புனித காற்று விற்பனை எல்லாமே அவங்க 40 வருஷம் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை இப்ப கொண்டு வந்து இதை இந்தியாவில இம்ப்ளிமெண்ட் பண்ணுகிறாங்க. தயவுசெய்து இதெல்லாம் போலி சுவிசேஷம், இதெல்லாம் போலி இயேசு. இந்த இயேசு உலக நன்மைகளை பற்றிதான் சொல்லுவாரு, நித்திய ஜீவனை பத்தி பேச மாட்டார். இந்த இயேசு மறுமை நியாயத்திற்பை குறித்து சொல்ல மாட்டார். இந்த இயேசு நீ கடவுளுக்கு முன்னாடி நிக்கணும், உன் நேரத்தை குறிச்சு கணக்கு கொடுக்கணும், உன் பணத்தை குறிச்சு கணக்கு கொடுக்கணும், மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நீ என்ன எண்ணத்துல இதை பேசன, ஒருத்தர் எந்த எண்ணத்துல இந்த கண்ணோட்டத்துல பார்த்த, ஒரு தலைவனை எந்த எண்ணத்துல நீ தேர்ந்தெடுத்த, ஊரா, சாதியா, மதமா, ஆவிக்குரிய எண்ணத்தை தேர்ந்தெடுத்தியா, முடிஞ்சு போச்சு. ஆனந்த விகடனம் தான் வரும். அப்புறம் ஒன்னா போச்சு, கும்பல் அடிக்குது சபை, ஆவிக்குரிய சபை. அப்படியே பரிசுத்தவான்கள் சபை நடுவே அப்படி பாடின சபை தான் ஆனந்த விகடன்ல போட்டோ காப்பியோட போட்டான். சீஷர்களை உருவாக்காமல் வெறுமனே ஒரு கொள்கை கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருந்தால், ஒரு மதவாத கூட்டத்தை உருவாக்கி கொண்டிருந்தால், அல்லது ஒரு கும்பலை உருவாக்கி கொண்டுதான் அதனுடைய முடிவு அப்படிதான் இருக்கு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களா இயேசுவை பார்ப்போம், பவுலை பார்ப்போம். நான் கொஞ்சம் தான் பேசினேன். தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது, சேலம் கொல்லிமலையில போய் ஊழியம் செஞ்சது, சிவகாசியில் வெடிமருந்து ஃபேக்டரியை கொண்டு வந்தது, தரங்கம்பாடியில் பெண்களுக்கான தமிழ் பள்ளியை உண்டாக்கினது, முதல் பெண்களுக்கான மெடிக்கல் காலேஜை உண்டாக்குனது எல்லாமே மிஷினரிகள்ங்க. நம்ம பணத்தை வெறுமனே இடத்துலயும் பில்டிங்லயும் போட்டுக்கிட்டு இயேசுவை போய் வெறும் வார்த்தையில கத்திக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனை சட்டை பண்ண மாட்டான், ஒருத்தன் எவ்வளவு இடங்கள் கிடக்குது சொசைட்டி, நம்ம கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்கு. ஏன் ஒரு 100 பிள்ளைகளுக்கு இலவச கல்வி கொடுக்க முடியாதா? ஏன் இன்னைக்கு RSS ஒரு சித்தாந்தத்தை மனதில் வைத்து பயிற்சி கொடுக்கிறான். தன் ஆற்றல், தன் சக்தி, தன் பேச்சு, தன் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அதுக்காக கொடுத்து கல்யாணமே பண்ணிக்க மாட்டான். அவன் சக்சீட் பண்ணான். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், எந்த காரியத்தை குறித்து நீ கவனமா செயல்பட்டா சக்சீட் ஆவன். அவன் சக்சீட் ஆயிட்டான். இங்க வந்தா இடத்த புடிச்சுக்கிட்டு அதை வாடகை விட்டு தின்னுங்கன்னு மிஷனரிகள் ரத்த சிந்தி சம்பாதிச்ச இடத்து மேல வியாபாரம் பண்ணிக்கிட்டு வாடகை விட்டுக்கிட்டு ஆத்மா தரித்திரர்கள், விதவைகள், அனாதைகள் தள்ளப்படுகிறார்கள். தசமபாகங்களும் காணிக்கைகளும் சொகுசு வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படுகிறது, சுகமான வாழ்க்கைக்கு பயன்படுத்தப்படுகிறது. நிலத்திலையும் பில்டிங்கிலையும் கொட்டப்பட்டு விதவைகள், அனாதைகள், விக்கட்டவர்கள் அலட்சியம் பண்ணப்படுகிறார்கள். இங்க சொன்ன 30 மிஷனரிகளுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் தேவையுள்ள மக்களை தேடி போனார்கள். அதனால அவங்க வார்த்தைக்கு ஒர்த் இருந்தது. இங்க வார்த்தை மட்டும் தான் இருக்குது, பிராக்டிக்கல் இல்ல. சோ அதனால கிறிஸ்தவம் அப்படியே பின்தங்கிட்டு போயிருக்கு. ஜீவனுக்கு போற வாசல் குறுகலானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. எனவே மத்தேயு முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிங்க. படிச்சு இயேசு சொன்னாரான்னு யாரா இருந்தாலும் இதை இயேசு சொன்னாரா, வேறொரு இயேசுன்னு சொல்லி ஒரு 3 காப்பி கொண்டு வந்தேன். அது டைம் இல்லை, என்னுடைய டைம் முடிஞ்சு போச்சு. அற்புதமா இருக்கும் அந்த சப்ஜெக்ட். நான் ஒரு இதுல படிச்சிருக்கிறேன். அப்படி தத்துரமா படக்காட்சியை போல காட்டோம்னா இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நான் சொல்றேன். அதனால இந்த இயேசு அப்படியே இந்த இயேசுவை தேடி வர்றாங்க. வந்தவங்க வந்த கதையா போறாங்க. மிஷினரிகளை பார்ப்போம். மிஷினரிகளை நல்லா படிங்க. மிஷினரிகள் செய்த அருஞ்சாதனைகளை படிங்க. அதுக்கு தாழ்மையா ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என் கணவரின் மனைவி, இப்ப என் பிள்ளைகள் இப்படி வாழணும்பான்னு சொல்லுங்க. வேதத்தில் உள்ள சாட்சிகளை பாருங்க. சும்மா பிரபலமா இருக்கிற ஊழியர்கள் 99 பேரு வேறொரு இயேசு, வேறொரு ஆவி, வேறொரு சுவிசேஷம், அவைகளை புறம்பே தள்ளுவோம்.
இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகிறது. இயேசுவை மட்டும் பார்த்து விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி பார்த்து வெற்றி வாழ்க்கை சூடுவோம். பரலோகத்தில் நமக்கு மிகுந்த பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பரலோகத்தின் மீது கண்ணை வைப்போம். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக செய்வாராக. ஆமேன். தேங்க்யூ ஐயா.